அந்த இயேசுவைத்தான் இயேசுனுடைய அப்போஸ்தலர்கள் பின்பற்றாங்க. ஆனா என்னுடைய இயேசு வேற இயேசு. ரட்சகருங்கிறதுக்கு வேற அர்த்தம் இல்லை, பாவங்கள் இருந்து ரட்சிப்பார், அதெல்லாம் கிடையாது. அதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காகத்தான் அவங்க காஸ்பல் எழுதியிருப்பாங்க. பார்த்தா தெரியும், படிச்சு பார்த்தா தெரியும். வேற இதுல ஆன்மீகம்ங்கிறத நீங்க பைபிள்ல போய் தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவசியம் இல்லைன்னு பைபிளை படிச்சா அவங்களுக்கு தெரியும். வணக்கம் நண்பர்களே, என் பெயர் சுரேந்திரநாத். இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஆளுமை ஐயா திருமிகு செண்பக பெருமாள் அவர்கள். நாம் இன்றைய உரையாடல் ஐயா இயற்றிய புத்தகம் யூதர்களின் இயேசுவும் பவுலின் கிறிஸ்துவும் என்ற இந்த நூலை குறித்தது. இந்த நூல் கிழக்கு பதிப்பகத்தால் 2008ஆம் ஆண்டு இது வெளியே கொண்டு வரப்பட்டது. இந்த நூல் முழுக்க பைபிள் என்ற அந்த நூலும் கிறிஸ்துவ மதத்தின் அடிப்படை கருத்துகளும் நம்பிக்கைகளும் அதற்குண்டான ஒரு அலசல் ஆராய்ச்சி என்று சொல்லலாம். ஐயா, இந்த உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துக்கிட்டு இந்த நூல் எழுதினத்துக்கான உந்துதல் காரணிகள் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவன். அங்கே ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தேன். ஓய்வு பெற்றுட்டேன். என்னுடைய ஒரு 29-30 வயது வாக்கில் எனக்கு நான் அதுக்கு முன்னே சர்ச்சுக்கு போகிற பழக்கம். நான் மிடில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற போதே என்னுடைய அப்போது இருந்த தலைமை ஆசிரியர் என்னை பார்த்து, நான் உங்கள் சர்ச்சுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றேன், நீ வரணும்னு கேட்டுக்கிட்டார். நான் அவருடைய வார்த்தையை மீறி செயல்படலை. சர்ச்சுக்கு போனேன். ஒழுங்காக போயிட்டுருந்தேன். ஒரு 7-8 வருஷம் தொடர்ந்து போயிட்டுருக்கிறேன். அப்போது ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த சர்ச் மெம்பர்ஸ் எனக்கு பார்த்து, செண்பக பெருமாள் உனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நான் என்னுடைய மதத்தை பற்றியே புரிஞ்சிருக்கலை, இன்னும் தெளிவாக தெரியாது. பைபிள் இவ்வளோ நாள் உங்களோட இருந்திருக்கிறேன், எனக்கு பைபிளும் முழுமையாக புரிஞ்சிருக்கலை. அதனால் முதல்ல நான் என்னுடைய மதத்தை பற்றி புரிஞ்சிருக்கணும், அப்புறம் கிறிஸ்தவ மதத்தை பற்றி புரிஞ்சிருக்கணும். இதில் எது உயர்ந்தது என்று எனக்கு தோணணும். அதுக்கு பிறகு நாம் மதம் மாறுறதை பற்றி நான் யோசிக்கணும். என்னுடைய மதத்தை விட கிறிஸ்தவம் உயர்ந்தது என்று எனக்கு தோணினால் நான் மதம் மாறுகிறதை பற்றி யோசிப்பேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். அந்த ஆட்கள்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்களா என்கிறது தெரியலை, வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் என்னுடைய அனுபவங்களை நான் எங்களுடைய டயசீசன் பத்திரிகை, அவங்க கிறிஸ்தவ டயசீசன் பத்திரிகைகளில் கூட இந்த விஷயங்களெல்லாம் நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். சர்ச்சை போகிறத நிறுத்திட்டேன். ஆனால் எனக்கு மனசுக்குள்ளால் ஒரு எண்ணம், ஏதோ அமெரிக்க ஜனாதிபதி போஸ்ட்டு வேக்கண்டாக இருக்கிறது போல எனக்காக அதுபோல் ஒரு உணர்வு. மதமாடுகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு காத்திருக்கு, நம்ம அதை எப்படி பயன்படுத்தணும்னு நினச்சிட்டே தான் இருக்கிறேன். ஒரு உந்தல் இருந்தது. 1989-90 வாக்கில் சுவாமி தயானந்த சரஸ்வதியினுடைய மாணவர் ஆனக்கட்டி, அவருடைய மாணவர் சுவாமி சன்னிஷ்டானந்தா எங்கள் ஊரில் பல ஆண்டுகள் தங்கி வேதாந்தம் சார்ந்த வகுப்புகளை பல சென்டரில் நடத்திட்டு இருந்தார். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருந்த சென்டரில் நானும் தர்ம பரிபாலன இயக்கம் கணபதிபுரம் சேர்ந்து படிக்கிறேன். சுவாமி முதல்ல தத்துவபோதம், ஆத்மபோதம், விவேக சூடாமணி, அதுக்கு பிறகு தான் அவர் பகவத்கீதை பண்ணினார். அந்த விவேக சூடாமணியை நடத்துகிற போதே இந்து மதத்தை பற்றிய அதனுடைய அடிப்படை விஷயம் எனக்கு புரிஞ்சிடுச்சு. இனி நான் பைபிளை படிக்கணும்னு ஆசைப்படுறேன், இதுதான் பைபிளில் இருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன். அதனால பைபிளை படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா கன்வர்ஷனுக்குங்கிறது என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரு உந்துதல். அப்போது ஒப்பிட்டு பார்க்குறேன். பழைய ஏற்பாடு படிக்கலை, புதிய ஏற்பாட்டிலேருந்து படிக்கிறேன். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க பழைய ஏற்பாடு தேவையில்லைன்னு. மத்தேயு படிக்கிறேன். எனக்கு என்னவோ அந்த நூல் ஒரு ஜாதி மக்களுடைய நூல் என்கிறது போல தோணுச்சு.
அப்போ எங்கள் ஸ்கூல் லைப்ரரியிலேருந்து நான் இஸ்ரேலியருடைய வரலாறு 2 பாகம் எடுத்து படித்தேன். எனக்கு அந்த காலத்திலேயே கிறிஸ்தவங்களோடு அந்த தொடர்பு இருந்தது. சிஎஸ்ஐ பிஷப்போடையும், ரைட் ரெவரன் செல்லுமணி அப்போ பிஷப்பாக இருந்தார், அவரோட தொடர்பு, பாஸ்டர் ரெவரன் சி ராஜமணியோட தொடர்பு, இதில் உங்களுடன் தொடர்பு இருந்தது. அவங்க லைப்ரரியில், டயசிசன் லைப்ரரியில் இருந்து கிறிஸ்தவ பின்னணி வரலாறையும் படிக்கிறேன். இவ்வளவு புரிதலோடு இனி பின்னும் பைபிளை படிக்கிறேன். பைபிளில் ஜாதியம் அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்கிறதும், பைபிளுடைய மூமெண்ட் ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டுங்கிறதும் ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு நம்புறதுக்கு. அதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் பைபிள்லேருந்து. இதை புரிஞ்ச பிறகு சரி இவ்வளவும் பண்ணுறோம், நாம் இதை ஒரு பெரிய ஸ்காலரோட நாம் இதை டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணி பக்கத்தூர் ஆலங்கோட்டை ரெவரன் டாக்டர் ஜோயல் செல்லத்துறை, என் புத்தகத்துக்கு அவர் அணிந்துரை எழுதியிருக்கிறார், அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுற போது அவர் தொடக்கத்தில் எனக்கு எப்படியெல்லாம் பதில் சொன்னாருங்கிறதெல்லாம் மறந்து போச்சு. வருஷம் ரொம்ப ஆச்சு. மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான் முடிச்சுட்டு, அப்போஸ்தலர் நடபடி முடிச்சுட்டு ஒவ்வொரு புத்தகமாக படிக்க அவர்கிட்ட பல ஆண்டுகள், பல நாட்கள் தொடர்ந்து போய் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரோமருக்கு எழுதின நிருபத்தை பற்றி நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுற போது அவர் கொஞ்சம் எப்படியோ அவர் சொன்னது எனக்கு திருப்தி இல்லைங்கிறது எனக்கு உணர்வு இருக்குது. அது வேண்டாம். இப்போ கொரிந்தியருக்கு அடுத்தால பவுல் எழுதின கடிதம், கொரிந்தியருக்கு பவுல் எழுதின கடிதம் 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 4-5வது வசனத்தை இப்படி இருக்கு இல்லையா அண்ணாச்சி, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறேன். ஆமாம், அவர் பெரிய ஸ்காலர், பல பெரிய கிறிஸ்தவ ஸ்காலர்ஸுக்கும் பாஸ்டர்ஸுக்கும் பைபிள் கிளாஸ் நடத்தக்கூடியவர், விளக்கம் சொல்லக்கூடியவர். அவருக்கு அந்த வசனம் கவனத்தில் விழுந்திருக்கலை. ரொம்ப பெரிய ஆளு. அப்போ வயசு 84-85 வயசு ஆகுது. இப்போ அவருக்கு அது விழுந்திருக்கலை. இந்த வசனத்தை நான் சொன்ன உடனே 2 கொரிந்தியர் 11:4-5 அங்க அவர் 2 இயேசுக்கு கதையை சொல்றார். வேறொரு இயேசு, இவரு கிறிஸ்து, இந்த 2 கதையை சொல்றார். அந்த வசனத்தை பார்த்த உடனே அவருக்கு குமைகிறாரு. கடைசியை யோசிச்சுட்டு அவர் சொல்றார், தம்பி இதுவரையிலும் நீ என்ன சொன்னியோ அது சரி. என்ன அவர் என்ன அன்னைக்கு ரெகனைஸ் பண்ணார். அதில் என்ன அந்த வசனத்தில் சொல்லியிருக்குன்னா, இயேசுனுடைய உண்மையான சீடர்கள் இயேசு உயிரோடு வாழ்ந்த காலத்தில் இருந்த நடைமுறையை தான் பின்பற்றாங்க, அவருடைய டீச்சிங் எல்லாம். அவர் மெசையா, இரட்சகர், அவர் யூத ஜாதிக்காகத்தான் உழைச்சார், அது உண்மை. அந்த இயேசுவைத்தான் இயேசுனுடைய அப்போஸ்தலர்கள் பின்பற்றாங்க. ஆனா என்னுடைய இயேசு வேற இயேசு. அதுக்கு விளக்கம் ரோமர்ல. ஐயா, இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இந்த இடத்துல நாம முக்கியமா ஒரு விஷயம் என்ன இங்க ஆராய வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னா 2 இயேசு இருக்காங்க. அதாவது மனிதராக வாழ்ந்த இயேசு, மனிதனின் பிள்ளையாக மனிதராக வாழ்ந்த இயேசு, அதற்கு பிறகு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு கடவுளின் பிள்ளையாக இன்னும் இருக்கக்கூடிய இயேசுன்னு நம்பக்கூடிய இயேசுங்கிறது இருக்காங்க. இந்த 2 இயேசுக்குள்ளேயும் என்ன வித்தியாசம், இது கொஞ்சம் விளக்க முடியுமா? பவுல் ரோமர்கள் நிருபத்தில் 1 அதிகாரம் 2-5 உள்ள வசனங்களை அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறார். ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கு. அவங்களுடைய ஆபத்தான அந்த காலத்தில், அவங்க கிமு 556 நெபுகாத்நேச்சார்கிட்ட அந்த நாட்டை இழந்ததுனால, அவங்களுடைய ப்ராமிஸ் லேண்டை இழந்துட்டாங்க யூதர்கள், இஸ்ரேலியர்கள். அந்த நாட்டை திருப்பி அவங்களுக்கு மீட்டு கொடுக்குற மாதிரி ஒரு இரட்சகர், ஒரு மீட்பு ரட்சகருங்கிறதுக்கு வேறு அர்த்தம் இல்லை. பாவங்கள் இருந்து ரட்சிப்பார், அதெல்லாம் கிடையாது. பைபிளுடைய அணுகுமுறை அதுவல்ல. பவுல் அதை ட்விஸ்ட் பண்ணி கொண்டு வர்றாரு. அந்த ரட்சகரை வருவாருங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கு. அந்த வாக்குறுதியின்படி அவர் தாவீதனுடைய வம்சத்தில் வரணும்.
அப்போது பவுல் என்ன சொல்கிறாரு, உயிரோடு வாழ்ந்த இயேசு அந்த யூதரை ரட்சிக்க வந்த, யூதரை மீட்க வந்த மீட்பர், டெலிவரர். அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அப்போ அவர் தாவீதுடைய வம்சத்தில் வந்த மனுஷன். அப்போது அவர்கிட்ட பரிசுத்தாவி இல்லை. அவரை அப்போ இது முதல் இயேசு. அவரை பிறகு எங்கே வைக்கிறாங்க? இறந்துட்டாரு, கல்லறையில் வைக்கிறாங்க. உயிரோடு எழும்புறதுக்கு காரணமானது பரிசுத்தாவி. அவருக்கு ஹோலி ஸ்பிரிட் இப்போ தான் அவருக்கு பாடியில் நுழையுது. ஹோலி ஸ்பிரிட் அவருக்கு பாடியில் நுழைகிறதுனால அவர் இப்போ கடவுளுடைய மகனானார். இந்த ஹோலி ஸ்பிரிட்டுங்கிற வார்த்தையை பவுல் தான் யூஸ் பண்ணுறார் முதல்ல புதிய ஏற்பாட்டு நூற்கள் எழுதுறது செயின்ட் பால் அதில் ஒரு 3-4 டாக்ட்ரின்ஸ் வந்து இயேசுனுடைய உண்மையான சீடர்களுக்கு பொருந்தாத விஷயங்களை சொல்லியிருப்பார். அதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காகத்தான் அவங்க காஸ்பல் எழுதியிருப்பாங்க. பார்த்தா தெரியும், படித்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்போது இவர் பவுல் வந்து இயேசு மனுஷனாக வாழ்ந்தபோது அவர்கிட்ட பரிசுத்தாவி இல்லை, அவர் கடவுளுடைய மகன் இல்லை. ஆனால் உயிரோடு எழுந்தபோது தான் அவர்கிட்ட பரிசுத்தாவி வந்தது, அவர் சன் ஆஃப் காட் ஆனாருன்னு எழுதுனதுனால அவருடைய சீடர்கள் என்ன நினைக்கிறாங்க, இல்லை இயேசு கிட்ட பிறக்கிற போதே அவர்கிட்ட பரிசுத்தாவி இருக்கு. ஏன்? அவர் பிறந்ததே பரிசுத்தாவில தான். கன்னி வேறி கரிதாங்கி பிள்ளை வருவாள் என்கிற அந்த விஷயங்கள், அதெல்லாம் பெரிய விஷயங்கள். அது அந்த 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 செய்தி அப்போவே பரிசுத்தாவினால் தான் பிறந்தாருன்னு அதுக்கு பிறகு எழுதிக்குவாங்க. அதனால அது ஒரு இப்போ இதை பிரிச்சுக்குவோம். இதை பிரிச்சுக்கிறதுல இது முதல் மனிதனாக பிறந்த இயேசு, மனிதனாக பிறந்து வாழ்ந்த இயேசுவை பற்றியே எனக்கு ஒரு சந்தேகம். இவர் தான் வந்து யூதர்களை, இஸ்ரவேல் நாட்டு மக்களை ரட்சிப்பார் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டில் எங்கேயோ 500 வருடங்கள் முன்னாடி சொன்னதாகவும், அதற்கு பிறகு 500 வருடங்கள் கழித்து, அதாவது அவங்க இருந்த பிரச்சனைகள், அப்போ இருந்த பிரச்சனைகள், நெபுகாத்நேச்சாருடைய தாக்குதலுக்கு பிற்பாடு அப்போ இருந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்த பிறகு இவர் பிறக்கிறார். இவர் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய மெசாயாங்கிறது அதுக்கு அத்தாட்சி என்ன, அடிப்படை என்ன? இந்த விஷயத்தை சொல்கிற போது 2 காரியங்களை முதல்ல ஒரு தெளிவு ஏற்பட்டால் தான் பைபிளுடைய அடுத்த ஸ்டேஜு போக முடியும். இன்னைக்கு நம்ம சமூகத்தில் பயன்படுத்துகிற 2 சொற்கள், ஒன்று கடவுள். இன்னைக்கு கடவுளுங்கிறதுக்கு நாம் என்ன பொருள் கொடுக்குறோம், அந்த பொருள் வந்து பைபிளில் இல்லை. இயேசு பழைய ஏற்பாடு முழுக்க கிடையாது, புதிய ஏற்பாட்டில் கூட இயேசுக்கு மரணம் வரையிலும் அது இல்லை. இயேசுக்கு மரணம் கிபி 33ன்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு சுமார் 3 ஆண்டுகளுக்கு பிறகு செயின்ட் பால் வர்றாரு. அவர் சில நடைமுறைகளை கொண்டு வர்றாரு. 49 இயேசுக்கு மரணத்துக்கு சுமார் 16 வருஷத்துக்கு பிறகு த கவுன்சில் ஆஃப் ஜெருசலேம் வருது. அதுக்கு பிறகு தான் அந்த கிறிஸ்து என்கிற சொல்லும் அறிமுகமாகுது. அந்த அந்த எல்லோருக்கும் பொதுவான கடவுளாக அந்த கிறிஸ்து அவர் செயின்ட் பால் அறிமுகப்படுத்துவார். அப்போ நம்ம முதல்ல பார்க்குற போது பைபிளுக்கு எல்லோருக்கும் பொதுவான ஒரு கடவுளை பைபிள் அறிந்திருக்கவில்லை என்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அடுத்த நகர்வு போனோம். அது ஒன்று. ஆனால் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கடவுள் இருந்ததாக பைபிளில் இருக்குது. அதனால் ஜாதிக்கு தான் கடவுளை தவிர யூனிவர்சல் காடுங்கிற மாதிரி கிடையாது. சரி, இங்கே எனக்கு இன்னொரு கேள்வி திரும்பி இடைமுறைக்கணும். நான் இந்த ஜாதின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அவர்கள் நம்ம புரிந்து கொள்கிற மாதிரி இருக்குமா ஜாதிங்கிறது? இல்லை அவர்கள் புரிதலுக்கு அவர்களுடைய வாழ்வியல் முறையில் அந்த ஜாதிங்கிறது என்னது? ஆமாம், நம்ம இப்போ புரிஞ்சு, அதாவது ஜாதிங்கிறது என்ன, ஒரு குறிப்பிட்ட ஆளை நம்ம முதல் பெற்றோர்னு அடையாளப்படுத்தி வச்சுட்டு அவருடைய சந்ததியினர் எல்லோரும் ஒரு ஜாதின்னு அடையாளப்படுத்துவோம் இல்லையா? தானே? ஆமாம், அதுதான் பைபிள்லேயும் இருக்கு. அப்போ பைபிளினுடைய வாசகம்படி ஆதாமும் ஏவாளும் முதல் பெற்றோர், நாம எல்லாம் அவங்களுடைய பிள்ளைகள்னு தானே வந்து பைபிள் சொல்லுது. ஆதாம் ஏவாள், இது கொஞ்சம் ஒரு ஸ்டோரிக்குள்ளால நான் இன்னும் போக வேண்டியிருக்கு. பைபிளில் இதை பார்த்துட்டு பார்ப்போமா? சரி, ஏன்னா இந்த விஷயத்த சொல்லிடுறேன், அது பிறகு அதை பார்க்கலாம். பைபிளில் பழைய ஏற்பாட்டில் 46 புத்தகங்கள் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் அந்த 46 புத்தகங்களில்
ஒரு 7 புத்தகங்கள் புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ் ஏற்றுக்கலை. அவங்களுக்கு பழைய ஏற்பாடு 39 புத்தகம். அதில் முதல் நூல் ஆதியாகமம், ஜெனசிஸ் என்கிற தொடக்க நூல். அதில் 12வது அதிகாரம் வரையில், இது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறது, 12வது அத்தியாயம் வரையிலும் வெளியில் உள்ள பல தகவல்கள், வேறு வேறு மதங்களில் உள்ள நாடுகளில் உள்ள தகவல்கள் இருக்கு. ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதர் தான் அந்த பைபிளுடைய தொடக்க வரலாறு. அவர்கிட்ட ஒரு கடவுள் தோன்றி சொல்கிறார். நான் ஜாதிக்க கடவுள்னு சொல்கிறத சொன்னேன். அதில் நீங்கள் உதாரணம் பார்க்க நான் பைபிளில் நான் என்னுடைய புத்தகத்தில் அதை சொல்லியிருக்கேன். 2 ராஜாக்கள், அரசர்கள், 2வது புத்தகம், 1-3, 19 35 37, 17 30 30-31 வரை, நீதிபதிகளாகமம் ஜட்ஜஸ் 11 23 24, 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 1-2 வரை. இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களுக்கு தெளிவாக தகவல் அளிக்கும். இன்ன ஜாதிக்கு இவர் கடவுள், இன்ன ஜாதிக்கு இவர் கடவுள், இன்ன ஜாதிக்கு இவர் கடவுள், இப்படி தெளிவாக இருக்கும். ஜாதிக்கு ஒரு கடவுள். அப்போது கிமு 2000 வாக்கில் வாழ்ந்த மனிதர் ஏப்ரஹாம். அவர்கிட்ட ஒரு கடவுள் போய் பார்க்குறாரு. அவரை பார்த்துட்டு சொல்கிறாரு, நான் உனக்கும் உன் சந்ததியினருக்கும் கடவுளாக இருக்கிறேன். தெளிவா அதில் நான் கடவுளாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லலை. அப்ரஹாம், உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் கடவுளாக இருப்பேன்னு சொல்கிறார். ட்ரைபல் காட், ஒரு ஜாதிக்குரிய கடவுளாக இருக்க விரும்புகிறதா சொல்கிறார். அதுக்காக அவர் அவங்கள ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டதாகவும் சொல்கிறார். ஒரு உடன்படிக்கை. அதனால தான் அவரை ஏல்பெரித்துன்னு சொல்லுவாங்க, உடன்படிக்கையின் கடவுள். நீங்கள் இன்னைக்கு இருக்கிற நம்முடைய ஆன்மீக உலகத்தில் கடவுள் கையெழுத்து போட்டு ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிட்டு தான் பணியாற்றுவாரா? நீங்கள் ஏற்றுக்கங்க போங்க. நம்முடைய நாட்டில் இருக்கிற ஆன்மீக பண்பு தான். அவர் கடவுள்னே சொல்லாப்பாங்க. அவர் இல்லாமல் இருக்க போகலை. அவருடைய ஈஸ்வரனுடைய ஆட்சியில் தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் ஒரு ஏசுங்க, திட்டுங்க, அவர் இல்லை என்ன மஞ்சள் சொல்லுங்க, அவருக்கு எதிராக இருங்க. ஆனால் அவர் கடவுள். நான் என்ன ஜாதிக்கு தான் கடவுள்னு சொல்றதாக அவர் எங்கேயும் சொல்ல மாட்டார். இன்னும் சொல்லுவார், உனக்கு சொந்தமாக நாடு. ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாமே, உனக்கும் உன் சந்ததியினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ இருக்கிற இந்த நிலத்தை எல்லாம் நான் என்றென்றுக்கும், அந்த வார்த்தைகள்லாம் முக்கியமான வார்த்தைகள், உன்னுடைய சந்ததியினருக்கு நான் கொடுப்பேன். அதுதான் ப்ராமிஸ்ட் லேண்ட். ரொம்ப முக்கியம். இதுதான் பைபிளில், இது தொடக்க நூலில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். இன்னைக்கு கடைசி நூல், புதிய ஏற்பாட்டில் கடைசி நூல் ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம், திருவெளிப்பாடு. அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிற தகவல் வரையிலும் அதுதான் ப்ராமிஸ்ட் லேண்ட். ஆக உங்களுடைய கூற்றுப்படி இது இந்த முழுதுமே பழைய ஏற்பாடாகட்டும் புதிய ஏற்பாடாகட்டும், இது ரெண்டுமே ஒரு ஜாதியினருக்கு, ஒரு இனத்தவருக்கு தான் கடவுள் என்று தன்னை அறிவித்து கொண்டு ஒருத்தர் ஒரு கடவுள் வருகிறார். அவர் அந்த இனத்தவர்களுக்காக வேலை செய்கிறார். அந்த இனத்தவர்களுக்கு ஒரு நிலம் கொடுத்து அங்கே அவர்களை தங்க வைத்து அவர்களை ரட்சிக்கிறார். இதில் மற்றவர்கள்லாம் எங்கே வராங்க? இங்கே இது ஒன்று. நான் அதுக்கு முன்னால் சுருக்கமாக இந்த பிப்ளிக்கல் ஹிஸ்ட்ரியை ஒன்று சொல்லிடுறேன். உங்களுக்கு அதில் 2 விஷயம் தெரியும். ஒன்று, இது முழுக்க ஜாதி நூல். 2, அந்த ஜாதி மக்களுடைய அரசியல் நூல். வேற இதில் ஆன்மீகம்ங்கிறத நீங்கள் பைபிளில் போய் தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவசியம் இல்லைன்னு பைபிளை படித்தா அவங்களுக்கு தெரியும். அப்போது ஆபிரகாம் சொன்னேன். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குனுடைய மகன் யாக்கோபு, ஜேக்கப், அவருக்கு பேர் தான் இஸ்ரவேல். அந்த இஸ்ரவேலுக்கு 12 பையங்க. அவரும் அந்த இஸ்ரேல் மூலமாக அவர் தோன்ற சந்ததியினரெல்லாம் இஸ்ரேலியர்கள். அப்போ யாக்கோபுகிட்ட அவர் அந்த உறுதியை சொல்றார், நான் உங்களுக்கு இந்த நிலத்தை கொடுப்பேங்கிறது. இவர் யாக்கோபு என்கிற இந்த இஸ்ரேல் தன்னுடைய 12 மகன்கள், மனைவிகள் இவங்களோட சேர்ந்து எகிப்தில் பஞ்சம் தாக்கு பிடிக்க முடியாமல் எகிப்தில் குடியேறாங்க. 430 ஆண்டுகள் அங்கே வாழ்கிறாங்க. அங்கே அவங்க அடிமையாகி போகிறார்கள் அந்த நாட்டில்.
அந்த அடிமைத்தனத்திலிருந்து இவர்களை மீட்க வேண்டும் என்கிற ஒரு தேவை. அவருக்கு 12 பிள்ளைகள் இருக்கிறதாக சொன்னேன். ரூபன், தான், நப்தலி, இசக்கார், பெஞ்சமின், காத், ஆசேர், லேவி, யூதா, யோசேப்பு, இந்த மாதிரி 12 பையங்க இருக்கானுங்க இஸ்ரவேலுக்கு. அதில் லேவிங்கிற ஒரு பையனுடைய வம்சத்தில் வந்தவர் மோசஸ். அந்த ஆபிரகாமிட்ட தோன்ற அந்த கடவுள் மோசஸ்கிட்ட போய் சொல்கிறாரு, நான் ஆபிரகாமின் கடவுள், அவருடைய மகன் ஈசாக்குனுடைய கடவுள், அவருடைய மகன் யாக்கோபனுடைய கடவுள். நான் இப்போ உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன், இன்னாருக்கு அவங்களுக்கு நான் வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன், நான் உங்களுக்கு விடுதலை வாங்கி தர்றதுக்காக நான் வந்திருக்கிறேன்னு சொல்கிறேன். 8th இருந்து. ஸோ பொலிட்டிக்கல் மூமெண்ட், விடுதலை. தூரத்திலே கானான் தேசம் என்று ஒரு புறஜாதியாருடைய நாடு இருக்கிறது. இஸ்ரேலியர் அல்லாதவங்க எல்லாம் புறஜாதிக்காரங்க. அந்த நாடை நான் உங்களுக்கு வாங்கி தருவேன், எடுப்பிடிச்சு தருவேன். அது என்னென்னைக்கும் உனக்கு இருக்கும். ப்ராமிஸ்ட் லேண்ட். ஆபிரகாம்கிட்ட கொடுத்த ப்ராமிஸ் இப்போ அது எந்த நாடாக வருது? கானான் தேசமாக வருது. அது உனக்கு தாரேன்னு சொல்கிறாரு. கானான் தேசத்தை நோக்கி அவங்கள நகர்த்துறது தான் பைபிள், அந்த வரலாறு. மோசஸ் தன்னுடைய அறிவுத்திறமையின் மூலமாக ஒரு கடவுள் வேணும்னா அந்த கடவுள் நமக்கு ஒரு ஜாதி இருக்கணும். இதுவரையிலும் இந்த மக்கள் ஜாதியாக அடையாளம் காணப்படலை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இவங்களை அதுக்குள்ள குவாலிஃபிகேஷனை முதல்ல உருவாக்குறார். இவங்க ஜாதியாக வகைப்படுத்தணும் பார்க்குறாரு. ரூபன் ஜாதிக்காரங்கள, ரூபனுடைய பையன் யார்? இஸ்ரவேலுடைய மகன் மூத்தவன் யார்? ரூபன். ரூபனுடைய வம்சம்லாம் வாங்க, தானுடைய வம்சம் வாங்க, நப்தல், இப்படி 12 பேரையும் கூப்பிட்டு, நீ ரூபன் ஜாதி, நீ தான் ஜாதி, நீ நப்தலி ஜாதி, நீ இசக், இப்படி பிரிக்கிறார். 12 ஜாதி. இது 12 யாரு? யாக்கோபின் பிள்ளைகள், இஸ்ரேலுடைய பிள்ளைகள். அப்போ 12 ஜாதி கிடைச்சாச்சு. இப்போ இவங்க ஒரு ஜாதி. அந்த காலத்தில் எல்லாருக்கும் பொதுவான கடவுள், யூனிவர்சல் காட் இல்லை. பைபிளில் இருந்து அப்படி ஒரு காட் இருந்ததாக அறியவே முடியலை. அப்போது இப்போ இவங்க ஜாதின்னு வகைப்படுத்தப்பட்டதுனால இவங்களுக்கு ஜாதி கடவுள் வருகிறதுக்கு தகுதி வந்துடுச்சு. பைபிளில் ஓசையா தீர்க்கதரிசி 13:4 பழைய ஏற்பாடு, ஓசையா தீர்க்கதரிசி 13வது அதிகாரம் 4 சொல்லுவார், நான் எப்போது முதல் கடவுளாக இஸ்ரவேலருடைய கடவுளாக பணி பொறுப்பு ஏற்றுக்கொண்டேன். எப்போ சார்ஜ் எடுத்தா சொல்கிறார், எகிப்தில் நீங்கள் அடிமையாக இருந்த காலம் முதல் நான் உங்களுக்கு கடவுளாக இருந்தேன். புரியுதில்ல? மோசஸ் ஜாதியாக பிரிக்கலைன்னா இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அதுக்கு முன்னுக்கு அவங்களுக்கு ஒரு கடவுளாக இருந்ததாக சொல்லலை. எகிப்தில் நீங்கள் அடிமையாக இருந்த காலம் முதல் நான் உங்களுக்கு கடவுளாக இருக்கிறேன், என்னை தவிர உங்களுக்கு வேற கடவுள் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போது இந்த கடவுளை வச்சுட்டு அவருக்கு பேரை சொல்லி மோசஸ் அங்கே இருந்து விடுதலை வாங்கிட்டு வர்றாரு. 40 வருஷம் நடக்கிறாங்க. ஒரு 8 வருஷம் போர் நடக்குது. கானான் தேசத்தை வந்து பிடிக்கிறாங்க. கிமு 1398 கானான் தேசத்தை முழுசும் கைப்பற்றுறாங்க. மோசஸ் வழியில் இறந்துட்டார். இந்த 40 வருஷம் நடந்து வர்ற பாதையிலே மோசஸ் இறந்துட்டார். அவருக்கு பிறகு ஜோசுவா என்கிறவர் தலைமை தாங்கி கூட்டிகிட்டு வர்றார். இந்த போரெல்லாம் நடத்தினது அவர் தான் நடத்தினார். அந்த கானான் தேசத்தை கைப்பற்றின பிறகு 12 பங்கு போடுறாங்க அந்த நாட்டை. 12 ஜாதியும் கொடுக்குறாங்க. லேவிக்கு கொடுக்கல. லேவி ஜாதி பூஜாரி ஜாதி. அந்த கடவுளுக்கு பூஜை பண்ண வேண்டியது அவர். வேற யாரும் பூஜை பண்ணுறதுக்கு உள்ள நுழைஞ்சாங்கன்னா அவங்கள கொன்று போடணும்னு இருக்குது பைபிளில். கோவில் கட்டி பூசாரி வேலை செய்யறதுக்குன்னே ஒரு பூசை வச்சு பூசாரி வேலை செய்யறதுக்கு ஒரு ஜாதி இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க இவங்கன்னு. மனு தர்ம சாஸ்திரத்தில் அப்படி சொல்லியிருக்குன்னு சொல்றாங்க. மனுவில் பிராமணர்கள் பூஜாரிகளாக இருக்குன்னு ஒரு சுலோகம் கிடையாது. பூஜாரியா இருக்கிறவனை தாழ்ந்தவனா அவர் மதிக்கிறார். அவர் டீச்சராக தான் பிராமணனை பார்க்குறாரு மனு. இது இருக்கு. அது இப்போ இந்த சமயத்துல ஐயா அவர்கள் எழுதின இன்னொரு புத்தகம், அதை பத்தி சொல்லிடணும். மனுவை எங்கே குற்றவாளி கூண்டில் மனு என்ற ஒரு நூல் ஐயா இயற்றியது. இதுவும் ஐயாவுடையது தான். இது கிழப்பு பதிப்பகத்தினுடைய வெளியீடு. அதனால தான் அந்த விஷயமும் ஐயா பல விஷயங்கள் ஆராய்ச்சி செய்ததுனால அதை குறிப்பாக எடுத்து சொல்கிறாங்க. அப்படி அவருக்கு என்ன ஒரு ஆபத்து காலம்னு ஒரு காலம் வருது. மனுதர்ம சாஸ்திரத்தில் 12 அத்தியாயம் இருக்குது. 10வது அத்தியாயம் ஆபத்து கால தர்மம். இந்த ஆபத்து எங்கே வந்ததுங்கிறத டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக சொல்கிறாங்க. புத்த மதத்தினுடைய எழுச்சி காலத்தில், அசோகனுடைய ஆட்சி காலத்தில் புத்த மதத்தை அரசாங்க மதமாக்கினார்.
குருகுலங்களுக்கு போகக்கூடிய மானியம் நின்று போச்சு. அது அவ்வளோ டீட்டெயிலாக இப்போ பார்க்க வேண்டாம். நின்று போச்சுது. குரு சிஷ்ய பரம்பரை அழிஞ்சு போகுது, நின்று போகுது. அதுக்கு முன்னால் எந்த ஜாதியில் உள்ளவங்களும் குருகுலத்தில் படித்து தகுதி இருந்தால், இன்றைக்கி இருக்கிற பிஎட் எம்எட் மாதிரி குவாலிஃபைடாக இருந்தால், அதுக்குள்ளே தகுதி உள்ளவங்களாக இருந்தால் அவங்களுக்கு பிராமணர்னு அந்தஸ்து கொடுத்தாங்க. டீச்சிங் தான் அவங்க செய்யணும், அதுக்கு தான் அவங்களுடைய வேலை கொடுத்தாங்க. அப்போ பிராமணர் என்பது ஒரு ஜாதியாக கிடையாது, ஒரு பதவியாக இருந்தது. ஆபத்து காலம் வருது, குருகுலத்துக்கு படிக்க ஆள் வரல, வேதங்கள் அந்த சமயத்தில் எழுதப்பட்டிருக்கலை, சமஸ்கிருத மொழி. அதனால தான் இன்றைக்கி குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது சமஸ்கிருத மொழி தோன்றினதே கிறிஸ்துவுக்கு பின்னால், இயேசுக்கு பிறகு 2ஆம் நூற்றாண்டில் தான் வந்தது. அதனால ரிக்கேஜு சாம அதர்வண வேதங்கள்லாம் 2ஆம் நூற்றாண்டு, கிபி, இயேசுக்கு பிறகு 2ஆம் நூற்றாண்டு. அதனால வேதத்தில் சொல்லியிருக்கிற பல, இந்த ஸ்லோகம் இயேசு பற்றி சொன்னது, இந்த ஸ்லோகம் இயேசு பற்றி சொன்னதுன்னெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதுவரையிலும் சமஸ்கிருத இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கல. குரு சிஷ்ய பரம்பரை, ஒரு குரு தன்னுடைய ஞாபகத்தில் எல்லாத்தையும், அப்படிப்பட்டால் தான் பிராமணன் ஆக முடியும், அந்த ப்ரொஃபஷன் வர முடியும். அதை அவர் தெரிஞ்சிட்டு தன்னுடைய சிஷ்யனுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பார். அதெல்லாம் நினைவாற்றல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய திறன் உள்ள யாரோ அவங்க தான் பிராமணா அவரால் தேர்வு செய்யப்படுவாங்க. அப்போ எழுத்து தேவைப்படலை, வாய் மூலமாக மாறிட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், இவங்க இயேசுக்கு பிறகுன்னு கொண்டு போகிறாங்களே, புத்தருடைய காலம் என்ன, அசோருடைய காலம் என்ன, கிமு இல்லையா? அப்பவே வேதங்களுக்கு எதிராகத்தான் ஸ்தாபிக்கப்பட்ட மதம் புத்த மதம், அப்பவே இருந்திருக்குங்கிறத இவங்க சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த ஆபத்து காலத்தில் குருகுலத்தில் படிக்கிறதுக்கு ஆள் வரலை. அந்த சமயத்தில் தான் அப்போ இருந்த அந்த ஆபத்து கால கமிட்டின்னு ஒன்று இருந்து, மனுதர்ம சாஸ்திரம் 11வது அத்தியாயம் 29, ஆமாம் சரியாக தான் சொல்கிறேன், 29 ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. மனு 11:29 ஒரு கமிட்டியை போட்டு, அந்த கமிட்டியில் உள்ளவங்க இந்த ஆபத்து காலத்தை எப்படி எதிர்கொள்றதுங்கிறதுக்கு ஒரு வழிமுறை சொன்னாங்க. அதுவரையிலும் ஒரு பிராமணனாக ஒரு ஆள் இருக்கிறார், டீச்சர். அவருக்கு பையன் அவற்றை படிக்க மாட்டான், வேற ஏதோ ஒரு குருகுலத்தில் போய் படிப்பான். அந்த குரு அவன் பிராமணனுக்கு தகுதி இருந்தால் பிராமணன் அவனுக்கு அங்கீகாரம் பண்ணுவார், இல்லைன்னா சத்திரியனோ வைஷ்ணவோ ஏதோ ஒன்று வருவான். பிராமணன் முன்னேகம் பிராமணனாக தான் இருக்கணுங்கிறது கிடையாது, அப்படி இருப்பாங்க. இப்போ இந்த ஆபத்து காலம்னு வந்த பிறகு என்ன சொல்றாங்க, இந்த ஆபத்து கால கமிட்டி, குருகுலத்தில் வெளியே இருந்த ஆள் வரலை, நீங்க பிராமணன், நீங்க என்ன செய்யணும், உன் பையனுக்காகவாது சொல்லிக் கொடுங்க. குறைந்தபட்சம் இந்த ஆபத்து காலம் சீக்கிரம் 1296 மனு, சீக்கிரம் இந்த ஆபத்து காலம் தீந்துரும், புத்த மதம் ஒரு முடிவுக்கு வந்துடும். அதுக்கு பிறகு பழைய முறையை கொண்டு வரலாம். அதுவரை இதை அப்படியே தக்க வச்சுக்கிடுங்கன்னு சொல்றதுக்கு பல உபாயங்கள் சொல்றாங்க. நீ அதுவரை வெளியிருந்த ஆள் வரலையா, உன் பிள்ளைக்காக சொல்லிக் கொடுன்னு சொன்னாங்க. அப்போ இந்த பிராமணன் இப்போதான் பிள்ளைக்கு டீச் பண்ணுறான், அதனால உபநயனம் அமர்ந்தான் பண்ணுறான். இதுக்கு முன்னுக்கு குரு பண்ணினார், இப்போ தகப்பன் பையனுக்கு உபநயனம் பண்ணுறாரு. ஆபத்து காலம் தொடர்ந்து வந்ததுனால என்ன ஆச்சு, அந்த பாரம்பரியம் மாறலை. பையன் அப்பா பிள்ளைக்குன்னு வந்து அது ஒரு ஜாதி வடிவம் பெற்றிருக்கு. இன்னைக்கு மனுதர்ம சாஸ்திரத்தில் இந்த விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அப்போ ஆபத்து காலத்தில் பிராமணர்களாக காணப்பட்டவர்கள் எல்லாம், ஒரு பிராமணுடைய மகெல்லாம் பிராமணன் தான், இப்போ ஜாதியால் பிராமணன் வந்தாச்சு. அவன் டீச் பண்ற வேலையை விட்டுட்டு வெளியே போயிடக்கூடாது, இதுக்கு தான் பிராமணர் வேணும். இன்னும் கோயிலில் பூஜாரியாக போறதுக்கு தடை விதிச்சிருப்பார். கோயிலில் பூஜாரியாக இருக்கிறவங்களை அவர் ரொம்ப மோசமாக மதிப்பார். பயனற்ற பிராமணர்கள்னு ஒரு பட்டியல் சொல்றாருங்க. அதுல யாரு வேதம் சார்ந்த இந்த வாழ்க்கையை வாழலையோ, பிராமண ஜாதியில் பிறந்துட்டார் இப்போ, ஆனா வேதம் சார்ந்த வாழ்க்கையை அவர் வாழலைன்னா அந்த ஆள் பயனற்ற பிராமணர், ஒரு பிரயோஜனம் கிடையாது. மரத்தில் செய்த யானை பார்க்க அழகா இருக்கு, என்ன பிரயோஜனம்? அது போல தோல்ல பஞ்சடைச்சு வச்ச மான் பார்க்க அழகா தான் இருக்கு, என்ன பிரயோஜனம்? நபும்சகன் பையன் பார்க்க அழகா இருக்கான், வாழ்க்கையை பயன்பட மாட்டானே, என்ன பிரயோஜனம்? இந்த மூணோடு ஒப்பிடுறார். அதுபோல வேதங்களை அத்தியனம் செய்யாத பிராமணர்கள் பயனற்றவர்கள், அவன் ஒன்றும் பண்ணாத, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய மனு. அதனால இந்தியாவில் கோயிலே உனக்கு தேவைன்னா வச்சுக்க, ஆமாம் இப்படிதான் வழிபாடு பண்ணுன்னு கிடையாது. அது பிறகு இங்கே சுவாமி தயானந்தா ஒரு தகவல் சொல்லுவார். அவங்க வீட்டில்
அவங்க பிராமண குடும்பம், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வீட்டில் காலையில் என்ன சமைக்கிறாங்களோ அதை தான் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க, அதை பிரசாதமாக சாப்பிடுவாங்க. காலையில் அந்த அம்மா சுவாமி சொன்ன தகவல், காலையில் குளிச்சுட்டு ஆச்சாரமாக போய் சமையல் பண்ணுவாங்க. சுவாமி சின்ன பையனாக இருக்கிற போது ஏதாவது அவருக்கு காரியம் சாதிக்கணும்னா அம்மா கிட்ட போய் சொல்கிறார், அம்மா எனக்கு இன்ன வேலை இன்ன காரியத்தை செய்தாங்க, இல்லைன்னா உங்களை தொட்டுருவேன். தொட்டுட்டேன்னு தொட்டுட்டு போ, இல்லை பெத்த மகன் தொட்டா அந்த அம்மா திருப்பி, ஏன்னா இவரு குளிக்கலை இன்னும், திருப்பி அந்த அம்மா குளிச்சுட்டு பழையபடி தொடங்கணும். ஒரு கோயிலில் ஒரு ஆள் பூஜாரியா இருக்கிறாருன்னா பெத்த மகன் உள்ள போக முடியாது. பிராமணர்கள் கோயிலை ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், பிடுங்கி கொண்டார்கள். பெத்த மகன் பண்ண உள்ள போக முடியாது, அப்பா போக முடியும், உள்ள போக முடியாது. இது ஆச்சாரம், இது சம்ஸ்காரம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. இதெல்லாம் நம்ம மக்களுக்கு தெரியலை, நம்ம அதனால தான் அப்படி இருக்கு. அதனால நமக்கு பிராமணர்கள் பிராமணர்கள் தான் பூஜாரிகளாக இருக்காங்களா? இன்னைக்கு மட்டும்தான் இருக்காங்களா? பிராமணர்கள் தான் பூஜாரிகள் என்பது நம்முடைய சாஸ்திரத்தில் கிடையாது. மனு அவங்கள மதிக்கவே இல்லை. பிராமணர்கள் என்ன இருக்கணும், பூஜை பண்ணு, அது வேற. ஆனால் நீ இந்த ஆச்சாரத்தை விட்டுட்டு போகக்கூடாது, வேதாந்தம் சார்ந்த வாழ்க்கை முறையை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனால் பைபிள் அப்படி இல்லை. பூஜாரி ஜாதியாக இருக்கிறவங்க யாருன்னா லேவி ஜாதிக்காரங்க. அதுலேயே அவங்கள தவிர எண்ணாகமம் 3:10 அதில் சொல்கிறார் பழைய ஏற்பாட்டில், அது அவங்கள தவிர வேற யாராவது, லேவி ஜாதியை தவிர வேற யாராவது போனாங்கன்னா அவங்க கொலை செய்யப்படுவார்கள் என்கிற தகவல் இருக்கு. இப்படி இருக்காங்க. இப்படி இந்த விஷயத்தை நாங்கள் சொல்றதுக்கு நீங்க முழுமையாக அனுமதிச்சிடணும். கொஞ்சம் இந்த அரசியல் நகர்வை சொல்லிடுறேன். அப்போ இப்படி அதனால அவங்கள பூஜாரிகளாக நியமிக்கப்பட்டதுனால அவங்களுக்கு லேண்ட் கொடுக்கல. இதுக்கு பிறகுதான் பைபிளில் நேஷன், ஆல் த நேஷன், ட்ரைப்ஸ், ஆல் த ட்ரைப்ஸ், சகல ஜாதிகள், ஜாதிகள், இதெல்லாம் இஸ்ரேலி ஜாதிகளை குறிக்கிறது. இந்த இஸ்ரேலி ஜாதிகள் த பீப்புள்னு சொன்னாலேயே, பீப்புள்ஸ்ன்னு சொன்னாலே இஸ்ரேலியர்கள் தான். மீதி அதை தவிர மீதி எல்லாரும், நீங்கள் நான் உலகத்தில் இருக்க, அவன் அமெரிக்காக்காரன், ஆப்பிரிக்காக்காரன், இங்கிலாந்துக்காரன், யாராக இருந்தாலும் புற ஜாதியார், பிற இனத்தார். பைபிளுக்கும் பைபிளுடைய கடவுளுக்கும் இவங்க வெளியே உள்ளவங்க. ஜென்டைல்ஸ், ஹீதன், ஃபாரினர்ஸ், வேற்றினத்தார், இவங்கெல்லாம் வேண்டப்படாதவர்கள்.